நேரம் இந்த ஜெப தியானமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியான இறைவார்த்தை 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 பின்பாகம். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29 பின்பாகம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதம், அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நாம் அநேகம் பெற்றிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம அநேகம் இருக்கிறது, ஆனால் அதில் சமாதானம் சந்தோஷம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு பூரண சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கிறது. நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று. அப்படியானால் கர்த்தரின் ஆசீர்வாதம் மூலம் நாம் வேதனையற்ற வாழ்க்கையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர்களை வேதத்தின் மூலம் 3 குறிப்புகளாக காண்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமும் 32 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதில் யாக்கோபோட வரலாறு பற்றியும் அவர் பெற்ற ஆசீர்வாதத்தை பற்றியும் நம்ம அந்த அதிகாரம் முழுவதுமாக காண்கிறோம். யாக்கோபோட ஆசீர்வாதங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிறைய பெற்றிருக்கிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா, புத்திர சுவிகாரம் மூலமாக மூத்த மகன் என்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அதன் பின்பு தன் தகப்பனிடத்தில் உணவு கொடுத்தது நிமித்தம் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார். பின்னாடி அதன் பின்பு அவனுடைய தாய்ப்பாசம், அவனுடைய ரெபேக்கலிடத்தில் தாய்ப்பாசம் என்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறார். பிறகு மாமனிடத்தில் லாபானிடத்தில் செல்லும்போது அநேக ஆடுகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் அந்த இடத்திலே பெறுகிறார். அதுவரை அவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் அதன் பின்பாக வாசிக்கும் போது 33 அதிகாரம் 24-26 வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல யாக்கோபு தனித்து போராடி ஜெபிக்கிறார். அவர் தனித்து போராடி ஜெபித்தது நிமித்தம் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய அவருக்கு உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தனித்து போராடி ஜெபித்த பொழுது ஒரு யாக்கோபாக இருந்த ஒரு மனிதன் இஸ்ரவேலாக மாறினார். அல்லேலூயா. அப்ப நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தனித்து போராடி ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, 33 அதிகாரம் 5 அதிகாரம் 33:5 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரையும் யாக்கோபு ஒரு மூத்த மகன் என்ற பட்டம் அவர்கிட்ட இருக்குது. அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது, அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அந்த வசனத்தில் 33:5 சொல்றாரு, அடியேன் அப்படி சொல்றாரு. அது வரைக்கும் அவர் ஒரு மூத்த மகனாகவும் அண்ணனாகவும் சொன்ன யாக்கோபு இப்போ அடியேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றார். அப்போ மனத்தாழ்மையாக மாறுகிறார். எப்பொழுது மனத்தாழ்மையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னாரோ அந்த நொடி பொழுதிலிருந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 26 அதிகாரம் 2-5 வரை வாசிக்கும் போது, ஆபிரகாமின் காலத்துக்கு பின்பு ஈசாக்கின் காலத்திலும் ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்திலே வைத்து உன்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு. ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் அந்த சூழ்நிலையை பார்க்கல. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, இந்த தேசம் பஞ்சத்தில் இருக்கு, நான் எப்படி இங்கே இருப்பேன், நான் நல்ல தேசத்துக்கு போறேன்னு ஒரு வார்த்தை கூட திரும்ப சொல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படினார்.
அந்த கீழ்ப்படிந்ததன் விளைவு பஞ்சமான தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தார். அவர் ஒரு விதை விதைத்த இடத்தில் 100 மடங்கு பலன் கிடைத்தது. நாமும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் தனித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். 2வது மனத்தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். 3வது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.